இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் சரிங்களா? ஸோ இது ஒரு போர்ஷன் மொத்தம் 3 போர்ஷனா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதாவது ட்ரை ஹெர்ப்ஸை வந்து ஆயில்ல வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறது, ட்ரை பவுடரை வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறது, ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன்னு வைங்களேன். அந்த மாதிரி இது ஒரு போர்ஷன். எதுக்கு வந்து இதை காட்டுறேன் அப்படின்னா, ரீசெண்டாக ஆயில் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்தது. இந்த ரெய்னி சீசனில் நிறைய எக்கச்சக்கமான ஹெர்ப்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இந்த டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு பறித்து காய வைக்கிறதா இருக்கட்டும், ஆயில்ஸ் காய்க்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணிப்பேன். எதுக்கு வந்து நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரீசன்ட் டேஸில் நம்மளுக்கு வந்து இப்போலாம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நல்ல வந்துட்டு பாடியில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது ஹீட் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் ஓவர் டெம்பரேச்சர் ஆகுறது, இந்த மாதிரி இருக்கேஜில் ரொம்ப வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகும். இது வந்து யூஷுவலாக நீங்கள் வந்துட்டு எந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ நல்ல டயட் மெயின்டைன் பண்ணாலும் சரி, கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நான் அந்த மாதிரி டைம் அண்ட் அது போக ஒரு 3 நாள் வந்துட்டு நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை. ஹேர் வாஷ் எடுத்ததுக்கப்புறம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அந்த டைமில் ஒரு நாள் நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோம் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ முடி கிட்டத்தட்ட கை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு குத்துக்கு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு முடி இருந்தது. நான் அப்போ தான் யூட்டிலைஸ் பண்ணினேன். என் பாடி ஆல்ரெடி ஹீட் பாடி வேறு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு டே எடுத்த அந்த முடி இது இவ்வளோ முடியா. அதுக்கப்புறம் இது செகண்ட் டே, அதே மாதிரி செகண்ட் டேவும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணேன். முடி எவ்வளோ கம்மியாயிருக்கு, எவ்வளோ டிஃப்ரென்ஸாக உங்களுக்கு தெரியும். ஹேர் ஃபால் உடனேலாம் வந்து ஸ்டாப் ஆகாது. ஃபஸ்ட் டே அவ்வளோ இருந்தது, செகண்ட் டே வந்துட்டு இப்படி இருந்தது. தேர்டு டேவும் நான் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணேன். ஸோ தேர்டு டேவும் நான் ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு இன்னும் கம்மியாச்சு. ஆயில் வந்து சும்மா உச்சியில் மட்டும் வைக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி விடும்போது தான் நல்லா ஓப்பன் போர்ஸில் இறங்கி அது வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ ஹேர் ஃபால் ஆகுறதும் மொத்தம் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஒன்று டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால, இன்னொன்று வந்துட்டு பேலன்ஸ்டான சாப்பாடு இல்லாததுனால, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன், ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது. ஸ்ப்ளிட் எண்ட் அதிகமாக இருந்தாலும் ஹேர் க்ரோத் ஆகாது. இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. அதுக்கு நம்ம ப்ராப்பராக எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுக்கணும். ஸோ நான் வந்துட்டு எனக்கு ஹீட் பாடி அண்ட் ஆயில் அப்ளை பண்ணுறதே ஒரு 3 நாளாக அப்ளை பண்ணக்குள்ளே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் எனக்கு. ஸோ மேலே ஸ்கேல்பில்